மறைவில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலை பாறை என்றே சொல்லுவே. கைதட்டி தேவனை நோக்கி அடைக்கலை பாறை என்றே சொல்லுவே. உற்சாகமாய் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. கையை தட்டி உற்சாகமாய் தேவபிள்ளைகளே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து வாயில திறந்து தமது சிறகால் காத்து நடத்துவான். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கைதட்டி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. கைதட்டி உச்சமா சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. கைதட்டி சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கையெழுத்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிட எனக்கு என்றும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபத்து கூப்பிடுகிற தேவன் பதில் தருகிறார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. எத்தனை பேர் சந்தோஷமா? என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. அல்லேலூயா ஆனந்தரீரா லாமா ராத்தா லியாந்தோ லியாந்தோ ராத்தோ ராதா ராபா சந்தல லியாந்தோ ரிபாலாமா ரியாந்தலமாओ ரிபாஷானோ ரியாத்தோலமா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பும் எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பும் எதற்கும் பயமில்லை.
உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் வாயை திறந்து உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறவிடும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா கை உயர்த்தி ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை சார்ந்து எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும் எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு? ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ. கை வைத்து அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ. உச்சமா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. விசுவாசத்து அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லமா வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் மோதாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அதிகாரம் உண்டு? எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வெள்ளனை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. உற்சாகமாய் அல்லேலூயா வாயில திறந்து ஜெகடா நோத்தூர் யாந்தரா. ஓ ரிபா நாம ராச்சா லியந்தோ ராச்சோ 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 லியந்தா லியந்தோ லியந்தோ. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒன்று துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. உற்சாகமாய் வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல
அக்கினி வினாவுகள் பொழிந்திடுமே. அப்போ சில நாட்களில் செய்தது போல இன்று எத்தனை பேர் வாஞ்சியா சொல்ல முடியும்? அப்போ சில நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். ஊற்றிடுமே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையில் தழுதட்டி வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் வேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் சேர்ந்து வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. ஊற்றிடுமே ஆவில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து அக்கினி பாஷையில பேசி அந்த 120 பேர் பெந்தெகோஸ்தே அறையில அவர் கர்த்தரை துதித்திருக்கும் போது ஒரு வல்லமை சடிதியான ஒரு இடி முழக்கத்தில் ஒரு காற்று அங்கு வீசினது. அவருடைய நாவுகள் பிறழத்தக்கதான கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கினார். அவருடைய நாவில் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் பற்பல பாஷையை பேசி தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இயேசுவின் வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் கையத்தட்டு உற்சாகமாய் அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுவே. கண்களை மூடி அந்தகார சங்கிலிகள் இன்னைக்கு நீங்க தான் உடைக்க பாருங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாளில மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதுமா. இந்த சபையில தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிமயமான வல்லமை இதோ கேட்போர் யாவர் மேல பொழிந்தொழிகிறா. கேட்கிற யாவர் மேல ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓ யாந்தல மாசுர சாதனா லே பரகாதரியந்த லிபனதா லே மரதுர லேகனாதிடா ஆத்ரி பாஷாலெண்டலியாந்துரு லே மரதாந்தல ரியாதுரு லே மனதரலியதராசதா லே தரலே மனஷதரமா லே மனதரதர Yandura Lidana Randala Riantulu Rimana Rahala Barama Rama Rishada Ricolo Libarato Libarama கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் வல்லமை தாருமே. தேசத்தை பெற்றுக்கொள்ளுங்கம்மா. இது உங்களுடைய நேரமா? இது எழுப்பதில் நேரமா? பெந்தெகோஸ்தே அறையில ஒரு காற்று வீசுறது போல இதோ தேவ பிள்ளைகளே ஒரு அக்கினிமயமான ஒரு காற்று உங்கள் மேல வீசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்து கொள்வது. இதோ கொடிய வியாதிகளை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ ஒரு அற்புதம், ஒரு மகிமை, திரளான அபிஷேகம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம். வாயை திறந்து அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடும். எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சியா வந்திருக்கிறீர்களோ? ஒரு அற்புதம். அந்த மேல் வீட்டு அறையில 120 பேர்
யூத ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்த போது அவர்களுக்கு கிடைக்காத அந்த அற்புதம், அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஆசீர்வாதம், அவர்களுக்கு கிடைக்காத அதிசயம் இந்த சபையில கலந்து கொண்டு ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அனல் மூட்டுகிற ஒரு அபிஷேகம். ஓ, என் தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக்கிறது, தேவனுடைய வல்லமை நிரப்பிக்கிறது. எஸ், உன் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை கரல் தட்டி தேசத்தை உமக்காக. அந்நிய பாஷை பாடுங்க, அந்நிய பாஷை பாடுங்க. அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை. ஓ, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடவே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய் ஊற்றிடுவே ஊற்றிடுமே. வலந்தோரத்தோமகா ரிமானசரதோலி மகங்கள் மேலே நிகரதோ நாமரியந்தோ ரிமானலில் எங்கள் மீது வல்லமையோனா ரிபால ராஷல ரோதமனா ஆல்ரியதோ நீதான மலரியதோ அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கரங்களை தட்டி உற்சாகமாய். எத்தனை பேர் இந்த வேலையில் அந்த வல்லமை எனக்கு வேணும், அந்த 120 பேர் மேல இந்த விழுந்த அபிஷேகம் எனக்கு வேணும். என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை காணும்படியா கர்த்தாவே திறந்தருளோ. என்னுடைய தலையை உங்களுக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நாவை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரியால ஷலபன துர ஆதலே போல திரு மேப ரியாந்தலுரோ. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து தேவனே இந்த ஆலயம் முழுவதும் ஒரு மகிமையின் ஆலயங்களை நிரப்புங்க. ஒரு 120 பேர் மேல சடுதியான ஒரு காற்று வீச கூடுமானா இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களை நிரம்ப கடவுது. வாய்களை திறந்து தேவ பிள்ளைகளை இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருப்போ கேட்டுக்கொண்டிருக்கோ இந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன். அவர்கள் மேல ஒரு இடி முழக்கம், ஒரு சத்தம், இடி முழக்கமான ஒரு காற்று அவர்களை நிரப்பியது. அவர்கள் நாவு பிறளப்பட்டது. அவர்கள் மேல அக்கினியா என் தேவன் இறங்கினா. இதோ முற்சுழியில் தோன்றின என் தேவன் உங்களுக்கு முன்பாக. ஓ ரபலதரதயந்தனா சமணியத்ரோ. எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீர்களோ அவர்கள் மேல அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும், இந்த ஆராதனை ஒரு மகிமை எனக்கு வேணும், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அண்ணாள் ஆலயத்தை அழுது ஆண்டவரிடத்தில் தன் இருதயத்தை உடைத்து ஊற்ற போலவது அவள் ஆசீர்வாதத்தை நிரப்பப்பட்டதாய் பெற்றது. இன்னைக்கு இந்த தேவ பிள்ளைகளே, இந்த சபையில இருக்கிறவர்களே, எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய இருதயத்தை உடைக்க போகிறீங்க? அந்த விபச்சார ஸ்திரியானவள் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றினது போல இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கிற தேவனே, என்னுடைய இருதயத்தை உடைத்து உமக்கு முன்பாக ஊற்றுகிறேன், என்ன நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஒரு அற்புதம் என்ன நடக்கட்டும். ஓரிய மனத்தரியா ஷடலே ரூதா ஹல்போதே ஓரி மலாமா ரவா கபோர் யந்தலுரு லேடர் யந்தலே ரிபார் ஷக்கரந்த லாண்டர் யந்தலுரு ஓ ரிபா லமோனந்தரா ஓ ரிபா லேபோ ரியாகோ நாமா நந்தோ லிக்ரே ஷக்கர் ரந்தலரா ஓ லாடா ரியந்தலு ஓ ரிபா லங்கர் ரந்தலரா ஓ ரிமா நந்தல் ரியந்தலுரு ஓ ரிஷலா ரமா நந்தலரா ஓ ரிபா லாகோர் யந்தலர். வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசுகிறோம்.
பேசினாலும் அந்நிய பாஷையினாலும் தேவனோடு இசைந்திருக்கிறோம். தேவனோடு இதோ முச்செடியிலே தேவன் மோசேக்கு தோன்றியது போல அநேகரிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக ஓ ரியமனஷலோ ரமன்ஷரதரா லேகரோட்டலரியந்தலோ போரத்திரேமா கமோத்ரா ஓ ரிபல ஷடரதோ ரியந்தனா மத்ரே ஓ ரிகலோச்சரியந்தலரோ ஓ ரிபனமரியந்தலரோ ஓ ரகலயந்தலரியா ஓ நமத்ரே ஓ ரிசெபோரியந்தரோ ஏ போரியந்தரோ வியாதிஸ்தர்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையில் எனக்கு ஒரு அற்புதம் திரளாய் நடக்கட்டும். என் வியாதிகள் மாற்றட்டும். இன்னைக்கு என்னுடைய கொடிய வியாதிகளை மாற்றும்படியான ஒரு அற்புதம் இந்த பெந்தகோஸ்து நாளிலே நடக்கட்டும். என் ஆலயத்தில் வாயில திறந்து ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. ஓ ரியமசனரதலரியந்தரோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பா என்ன நிரப்புகிற ஆசீர்வாதம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து இருக்கிறேனே. அந்த 120 பேர் மேல ஒரு காற்று வீசினது போல இன்றைக்கு என் மேல வீசப்படட்டும். என் சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். என்னுடைய வியாதிகள் நீங்கட்டும். அபிஷேகம் எனக்கு கிடைக்கட்டும். வரங்கள் எனக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பட்டும். வாய்களை திறக்கும் பொழுது எஸ் இதோ அந்தகார சங்கிலிகளை நீங்கள் உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். அற்புதத்தின் அபிஷேகம் கர்த்தரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தின் அபிஷேகம் இது. அந்தகார சங்கிலிகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்டுகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் அதிகாரங்கள் எல்லாம் முறியடிக்கிற நேரம் அது. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு தேவன் இன்றைக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார், என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார், மாற்றத்தை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார், என் வியாதிகளை அவர் உண்டு மாற்றத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah ribana shana rantal riantalo hallelujah. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. பனி போல பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே கரங்களை உயர்த்தி ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, உள்ளத்துடைத்து மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே பொழியும் இன்னொரு முறை கை உயர்த்தி ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, சேர்ந்து பாடலாமா? மென்மையானவரே,
உண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பொழியும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பொழியும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே கரணமேத்தி ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவர் சேர்ந்து கை உயர்த்தி யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசிக்க பெருமழையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே சேர்ந்து பனி போல பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பொழியும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கரங்களை வைத்து ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக சேர்ந்து ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் சேர்ந்து சொல்லாம ஒரு முறை ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆஹா ஹல்லேலூயா சேர்ந்து ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆமென் ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் உண்மை உள்ள தேவன் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறான்? எத்தனை பேர் உங்களை கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? அவரை புகழ்றதுக்கு நம்மளுடைய நாவு பத்தாது, நம்முடைய வாழ்க்கை போதாது. நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு ஒரு நாவு பத்தாது. கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் பத்தாது. அவர் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணற்ற கிருபைகளை செய்திருக்கிறார்.
எத்தனை பேர் இந்த இல்லத்தில் இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க என்ன வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கிருபை எனக்கு போதும், உங்களுடைய தயவு எனக்கு போதும், நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. உங்களை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதான், உங்களை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களையே உயர்த்துகிறேன், நான் உங்களை மாற்றுதான் துதிப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் உங்களை மாற்றுந்தான், உங்களை மாற்றுந்தான். வாயில திறந்து ஸ்தோத்திரத்தோடு அப்பா உங்களையே உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். உமக்கே ஸ்தோத்திரோ, ஸ்தோத்திரோ, ஸ்தோத்திரோ. எத்தனை பேர் ஆண்டவரை வாழ்த்த முடியும் இந்த வேளையில்? கர்த்தாவே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன். வாய்களை திறந்த ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா ரீமா ஷானா ரான்டலோ ரியபாலு ரான்டர் யாந்தரோ. ஓ தகப்பனே மை வாழ்த்துகிறோ, நான் உன்னை வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலின் தேவனே மை உயர்த்துகிறோம். உடைய கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி என்னோடு சேர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா, உங்கள் கரங்களை உயர்த்தி என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே இயேசுவே, வாயை திறந்து நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியுமா? நன்றி இருதயத்திலிருந்து உம்முடைய அளவில்லா அன்பிற்கு நன்றி அப்பா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வது. கரத்தை உயர்த்தி பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர். எதிர்க்கிறவர் முன்பிலும் உன்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர். இயேசு இல்லத்திலிருந்து ஒரு உடைத்து உங்கள் பரிமளத்தை இழுத்து உடைத்து அவருடைய சமூகத்துக்கு நேராக இயேசுவே இயேசுவே
சேர்ந்து நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. எத்தனை பேர் உங்க உள்ளத்துல சொல்ல முடியும்? அளவில்லா அன்பிற்காக. இங்க கூடி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நம்ம பகைச்சவங்க அநேகர் இருக்கிறாங்க. நம்ம வாழக்கூடாது, நம்மளுக்கு எதிராக செய்கிற காரியங்கள், நம்மளுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், ஒரு நம்பி சொல்லுகிறதற்கு கூட ஒரு மனிதன் இல்லை, தேற்றுவதற்கு கூட ஒரு மனிதர் இல்லை, உட்கார்ந்து அவரிடத்தில் பேசுவதற்கு கூட ஒரு மனிதர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை. நான் கர்த்தர் எவ்வளோ நம்ம மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். நம்ம மேலே கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறார், நம்முடைய துயரங்கள் எல்லாம் அவர் போக்கிறார். இந்த அன்புக்கு நிகரானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த அன்புக்கு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியெல்லாம் உங்களை கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்ம எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இதற்கு நிகரான அன்பு, இதற்கு நிகரான காரியம் ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. என் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றும் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாலமோனுடைய கட்டப்பட்ட ஆலயத்தில் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்று வரை ஜனங்கள் அந்த ஆலயத்தில் போய் விசாரிக்கிறார்கள், அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறதை கேட்கப்படல. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதா? உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் போஷிக்கும்படியாக செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அரவணைக்கிறார். இதற்கு ஈடு நம்ம என்ன செய்ய முடியும்? அவரே நமக்கு மேன்மையான திட்டங்களை தருகிற தேவன். மனுஷர்கள் நம்மளை தள்ளிவிட நினைக்கிற இடத்தெல்லாம் மனிதர்கள் யோசேப்பை போல குழியில தள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி சுமக்கிறது. மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக பேசும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறது. துர்ச்சர பிரகாரம் வியாதிகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் போய் விடுதலை கொடுக்கிறார். இதற்கு நிகரான அன்பு ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம் எத்தனை பேர் சொல்லபடி, அவர் கரம் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது, என்னை இன்று வரை தாங்கிக் கொண்டிருக்கிறது. என் பாதம் கல்லில் இராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறார். என் வியாதிகளை குணமாக்குகிறார். வேதம் இப்படியே சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகளால் எனக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்கள், எனக்காக அடிக்கப்பட்ட அந்த தழும்புகளால் நான் சுகமாய் கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்புக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. எத்தனை பேர் சொல்லுவீங்க வாய் திறந்து? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி
அன்பாக கனம் பண்ணினீ இயேசுவே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார். இயேசுவே இயேசுவே கை சொல்லுமா. நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. ஆமென். நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. உங்க கையை தட்டி உற்சாகமாக அவருடைய அன்பிற்காக. அவர் உங்களுடைய எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்களுடைய இன்னைக்கு நீங்க கையை தட்டுறதுல தெரியும் எத்தனை பேர் என் பாவத்தில் என் சாபத்தையும் அவர் சுமந்தார். அவருடைய அன்பு, அவருடைய அன்பு என்னை மூடிக்கொண்டது, அவருடைய கிருபை என்னை மூடிக்கொண்டது. எல்லா காரியத்திலிருந்து என் பாவங்கள் சாபங்கள் நோய்களிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து அந்த அன்பை மீட்டு கொண்டது. அதுவே நிரந்தரமான இயேசு கிறிஸ்து. அவரே எனக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இதோ அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருகிறார். அவருடைய அன்புக்கு நேராக இந்த உலகம் எனக்கு எதை கொடுத்தாலும் அது ஈடு அல்ல. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம், ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் உட்காருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை எப்பொழுதும் விசாரித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் தூரம் போயிட்டார்னு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வாக்கு தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அவர் கையிலுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறோம். அவர் கையின்குள்ளே அடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு இமை பொழுது கூட நம்மளை விடுகிற தேவன் இல்லை, கைவிடுகிற தேவன் இல்லை. நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அழைத்தவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், அழைத்தவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், அழைத்தவர் நம்மளை மேன்மையான காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாம் அவருடைய தோளின் மேலே நான் வைத்து விட்டேன். அவர் என்னை சுமந்து 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 என்னுடைய கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்யும்படியாக அவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷன் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாதமா? மனிதர் யாரையுமே புரிந்து கொள்ள முடியாதமா? மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எல்லா மனிதர்களும் ஒருவர் யாராக இருந்தாலும் பழகுவார்கள், பேசுவார்கள், இருப்பார்கள். ஆனால் தெய்வம் ஒருவர் மட்டும்தான். எந்த ஒரு காரணம் இல்லை, உன்னிடத்தில் எந்த தேவையும் இல்லை, உன்னிடத்தில் எதுவும் எதிர்பாராத மெய்யான அன்பு காட்டுகிறவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் இயேசு என்னுடைய எல்லைகளை புரிந்திருக்கிறார், என் சூழ்நிலை புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப உற்சாகமான கையை தட்டி உற்சாகமா. எனக்கு கவலை வந்தால் நான் அழுவ போகிறது இல்லை. சொல்லுங்கள், எனக்கு கவலை வந்தால் நான் அழுவ மாட்டேன், துயரம் வந்தால் அழுவ மாட்டேன். ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார், அதை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. 6 லட்சம் ஜனங்களை என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு தேவைகளை, அவள் வஸ்திரம் கிழிந்து போகவும் இல்லை, அவள் பாதரட்சம் தேய்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் கிழிந்து போகுவதில்லை, பாதரட்சை தேய்ந்து போவதில்லை. அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் கொடுத்து மனங்களுத்துள்ள அந்த ஜனங்களை வழி நடத்தினார் என்றால், தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை ஒரு நாளும் என் தேவன் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கைவிட மாட்டார். என் நெருக்கத்தை அவர் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கைதட்டி பாடலாமா சேர்ந்து? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, உன்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்,
சந்தோஷமா கை தட்டி பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விடுவதில்ல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விடுவதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் உங்க தோளுல. சபையை சேர்ந்து சொல்லமா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, உற்சாகமாய் ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாயை திறந்து பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. தெரியும், நான் நான் உங்க தோளுல. ஆமென். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சத்தமா கையை தட்டி உற்சாகமா ஆனா ஒன்று ஆண்டவரோடு இருக்கிற மட்டும் பிள்ளைகள் நல்லா கையை தட்டி தெரியும், பாடுவீங்கம்மா. கையை தட்டி பாடுவீங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். விசுவாசிக்கிற பிள்ளையோடு சேர்ந்து பாடுங்க பகல கை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பக்கத்துல பார்த்து சொல்லணும், ஆனா ஒன்று ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ல, நான் உங்க அவர் தோளில் தோளுல. நான் இருக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விடுவதில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விடுவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, சேர்ந்து என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த ஆசீர்வாதத்தை? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கையை நல்லா தட்டி உற்சாகமா. நான் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க, சபையில் அநேகர் இருக்கிறீங்க, அநேகராக இருக்கிறபடியால் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எத்தனை பேர் நான் அவரோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி. நீங்கள் நெருக்கத்தில் இருந்தாலும் அவர் விசாலமாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றால் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா உற்சாகமாக இருப்பார்கள். ஆமென். தானியேல் சிங்கக்கபியில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு அவன் உற்சாகமாக ஜெபித்தான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சிங்க கெபியில் இருக்கிறவனே கர்த்தரை ஆராதித்து ஜெபிக்க முடியும் என்றால், நீங்கள் அவருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு பிதாவுடைய அன்போடு இங்கு ஐக்கியமாய் இருக்கிறீர்கள் என்றால், உங்களோடு என் தேவன் உறவாடி கொண்டிருக்கிறார் என்றால், உங்கள் நெருக்கத்தை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நெருக்கத்தில் இல்லை, கர்த்தர் என்னை விசாலமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார், நான் அவரோடும் அவர் என்னோடும் இசைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடிகளை மட்டும் பாடலாமா? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க ஆனா சேர்ந்து ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். விழித்திருக்கிறவர்கள் உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின சக்தியாய் உங்களுடைய கரங்களை தட்டி, ஆவியானவருடைய சபைகளே காதுள்ளவன் கேட்க கடவான். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், அழைத்தவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லுகிறவர், அழைத்தவர் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லுகிறவர், நல்ல கையை தட்டி தட்டி, என் தேவன் என்னை அவர் நடத்துவார் நடத்துவார் நடத்துவார், என் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை ஏந்துவார் என்று சொல்லுகிறார். இந்த அழகம் இடியத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேர் இன்றைக்கும் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம், பிரசங்கத்தின் பிரகாரம் வாஞ்சிக்கிறீர்கள்? என் தேவன் அழைத்தவர் அழைப்பில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழைத்தவர் அழைப்பில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்போ யார் அந்த அழைத்தவர்? ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் அழைக்கப்பட்டவர்கள்? நாம். சொல்லுங்க, நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய அழைப்பு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. அது நித்தமும் நடத்தும், மரணம் வரைக்கும், பரலோகம் செல்லும் வரைக்கும், பரலோகத்திலும் அந்த அழைப்பினை நடத்தி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கையை தட்டி ஒரு உற்சாகமாய். இன்றைய தினத்தில் எல்லா சபைகளும் இன்றைய தினம் என்ன ஞாயிறு? இது பெந்தேகோஸ்தே ஞாயிறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆமென். 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்போ வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமென். பெந்தேகோஸ்தே நாள் என்னும் பொழுது பூமியில் சகலத்திலையும், பூமியில் எங்கே இருந்தாலும், வானத்தில் கீழே எங்கே இருக்கிறாங்களோ அந்த நாளில் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? ஒரு இடத்தில் கூடி வந்து அந்த பண்டிகை உபசரிப்பார்கள். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் என்ன பண்ணுவாங்க? உபசரிப்பாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம உறவுக்காரர்களுக்கு திருமணம் என்றால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த திருமண காரியத்திற்கு அனைவரும் போவாங்க. அதே யாரும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக எல்லாரும் அந்த இடத்துல போவாங்க. இல்லை எதனா ஒரு ஊரில் ஒரு விசேஷம், ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? சென்னையில் இருக்கிறவங்க, துபாயில் இருக்கிறாங்க, எங்கே தேசத்தில் இருக்கிறவங்க, எந்தெந்த பட்டணங்களும் அந்த உறவுக்காரர்கள் அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளும்படியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். அந்த மாதிரி இந்த பெந்தேகோஸ்தே நாளின் பொழுது வானத்தின் கீழ் இருந்து சகல ஜனங்களும், சகல யூதர்களும் அந்த இடத்துல அந்த பண்டிகையை ஆசாரிக்கும்படியாய் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பண்டிகை ஒன்று நடந்துருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பண்டிகை நடந்து கொண்டு இருக்கிறது. வானத்துக்குள்ள வந்த யூதர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க.
ஆனால் ஒரு சிலர் மட்டும், ஒரு சிலர் விரல் எண்ணுகிற அளவுக்கு வச்சுக்கங்களேன், ஒரு 120 பேர் மட்டும் மற்றவர்களெல்லாம் அந்த பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்தி, பெந்தகோஸ்தே நாளின் ஆயத்தப்படுத்தி அவங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த 120 பேர் மற்றும் வாசிங்க 2வது வசனம், 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல, முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்க என்ன விஷயம்னா, இந்த பெந்தெகோஸ்தே நாளில் சகல பட்டணங்களும் சகல தேசங்களும் வானத்தில் கீழே இந்த யூதர்கள் எல்லாரும் ஒரு நிமித்து கூடியிருக்கும் பொழுது, இவர்கள் மட்டும் மேல் வீட்டு அறையில், நல்லா கவனிங்க, மேல் வீட்டு அறையிலே இந்த 120 பேர் மட்டும் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு அவர்களை தூதித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது, சடுதியான ஒரு காற்று, இடி முழக்கமான ஒரு காற்று அவர்கள் மேல் வீசினது. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அப்போ அந்த பெந்தெகோஸ்தே நாளில் எல்லா யூதர்களும் அந்த இடத்துல இருக்கும்போது, இந்த 120 பேர் மேலே ஒரு விசேஷமான அழைப்பு கர்த்தர் அவங்களை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்பு மாறாத தேவன் அழைப்பை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர்கள் அந்த யூதர்கள் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் பண்டிகையை விட்டுட்டு கீழே, அதற்கு கீழே அந்த வசனம் 7ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படிங்க, இவர்கள் பேசுகிற எல்லாம் கலிலேயர் அல்லவா? அதுக்கப்புறம் மேல் வசனம், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள், 6வது வசனத்தை வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். அவங்க பேசுகிற பாஷை கேட்டு கலக்கமுடைய திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்கல, அவர்களுக்கு அந்த அழைப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கல. அந்த 120 பேர் கர்த்தரிடத்திலே சமூகத்திலே துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது சடுதியான ஒரு காற்று, எப்படி ஒரு காற்று? சடுதியான ஒரு காற்று, இடி முழக்கத்துடன் ஒரு சத்தம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தம், சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. மீண்டும் சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்திலே இருந்தது. அந்த சத்தம், நல்ல கவனிங்க, அந்த சத்தம் இவர்களுக்கு கேட்கப்பட்ட பொழுது இவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். அவர்களுக்கு விசேஷமான வரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பற்பல பாஷையினால் பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். ஏனென்றால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கைவிடப்படுவதில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய அழைப்புக்கு தகுதி வேணுமா? ஒரு அழைப்புக்கு நமக்கு தகுதி வேணும். போலீஸ்கார ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அவங்க ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், அப்புறம் ஓடும் திறன் இருக்கணும், இதை மாதிரி அநேக திறன் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு போலீஸ்க்கு ஆகிறதுக்கு ஹைட் இருக்கணும், அப்புறம் ரைட்டிங் எக்ஸாம் எழுதணும், ஓடணும், ஃபிசிக்கல் எக்ஸாம் எல்லாத்துலேயும் அவர் பாஸ் பண்ணணும். இதற்கு என்ன வேணும்? திறமை வேணும்.
திறமையின் அடிப்படையில் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒரு மிலிட்ரிக்கு போகணும், அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த சொல்லுங்கள் அந்த எக்ஸாமு பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த வேலையை கிடைக்கும். ஒரு போலீஸ், டீச்சர்ஸ், எல்லா வேலைக்கும் ஒரு திறமை நம்மளுக்கு தேவை. எல்லா கவர்மெண்ட் வேலைக்கும் எல்லாம் ஒரு வேலைக்கு போகணும். ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கு திறமை அல்ல, கர்த்தர் முன்குறித்தவர்களை அழைத்து அவர்கள் நீதிமானாய் மாற்றி அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நமக்கு இப்படிப்பட்ட அழைப்பு கிடைத்தது? நீங்கள் நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகமாக. மனுஷன் மாறலாம், அழைப்பை மனுஷன் மாறி ஓடி போகலாம். ஆனால் கர்த்தர் உன் மேலே தரிசனம் வைத்துட்டாருன்னா அவர் உன் மேலே தரிசனம், நீ எங்கே ஓடி ஒளிந்தாலும் அவர் உன்னை கொண்டு அவர் உன்னை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எங்கேயோ வாழ்ந்திருந்தாலும் அவர் உன்னை கூட்டி ஆசீர்வதிக்கும்படி திட்டம் வைத்திருந்தால் என்றால் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நம்முடைய தேவ செய்தி கர்த்தருடைய வார்த்தை, அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆபிரகாம் வந்து கல்தேயர் பட்டணத்தில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை என் தேவன் பெயர் சொல்லி அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரை போலவும் பெருகுவா என்று வாக்கு தத்தத்தை கொடுத்து, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வாக்கு தத்தத்தை கொடுத்து என் தேவன் அழைத்தார் என்றால் அந்த ஆபிரகாமை என் தேவன் கைவிடாமல் இன்று வரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றும் சகல ஜாதி ஆகிய நீங்களும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆபிரகாம் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை கர்த்தர் எங்கேயோ வாழ்ந்திருந்தான், அவன் எப்படி இருந்தான், அவனுடைய என்ன இருந்த காரியம் இல்லை, கர்த்தர் ஒரு மேலே அழைப்பு வைத்திருந்தால் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கேயோ வாழ்ந்து எப்படியோ மண்ணாய் போகிற இருந்த நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் என் மேலே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு எத்தனை பேர் உண்மையாக இருக்கணும்? ஆமென். கொஞ்சம் பேர் தான் உண்மையாக இருக்கணும்னு கை தூக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? உங்கள் அழைப்புக்கு உண்மையாக இல்லைனாலும் அவர் உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் உங்களை நடத்தணும்னு திட்டம் வச்சுட்டா யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென். நீ விலகி ஓடி போனாலும் அவர் உன்னை நடத்த திட்டம் வைத்திருந்தால் அவரை எங்கு இருந்தாலும் மீனை கொண்டு என் தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தரை அறியாத பொழுது அவனை அழைத்து என் தேவன் அவன் பேரை பெருமைப்படுத்தி பெரிய ஜாதி ஆக்கக்கூடும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்த தேவ ஜனங்களே, உங்களை கொண்டு என் தேவன் பெரிய ஜாதி ஆக்கி பெரிய ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாக அவரால் வைக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து என் தேவன் கைவிடவில்லை. அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்றால் பூமி தாங்கக்கூடாதபடி அவனுடைய ஆசீர்வாதம் பெருகிற்று. ஆமென். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அழைப்புக்கு நீங்கள் பாத்திரராக இருக்கிறீர்கள். உங்கள் அழைப்பு நீங்கள் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். என் அழைப்பை நான் உறுதிப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துக்கிறேன். உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை நீங்கள் அழைத்தீர்கள், என்னை கைவிட போகிறதில்லை. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், ஜாதிகளின் பிதாவாக்குவேன், உன்னை அநேகரை கொடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தாள் என்றால் தேவ பிள்ளைகளை, இன்று உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைத்து உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற பட்டணங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் அவரை விரும்புகிறேன். ஆமென். வசனம் இப்படி ஏதம் இப்படியா சொல்லுகிறது, அவர் முன்குறித்த யாரை முன்குறித்தார் அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தார் அவர்களை நீதிமானாய் ஆற்றினார், நீதிமானாய் மாற்றி அவர்களை மகிமை படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களை மகிமைப்படுத்துவதற்காகவே. கையை தட்டுங்க நல்ல உற்சாகமா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் என்றால் அவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாதபடி இருந்தது. ஹல்லேலூயா. அவனை விட்டு பிரிந்து போனார்கள். லோத்து பிரிந்து போனான். லோத்து அவனை விட்டு பிரிந்து போனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியல. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை விட்டு எத்தனை பேர் பிரிந்து போனாலும், எத்தனை பேர் உங்களை கைவிட்டு போனாலும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பறித்து கொண்டாலும் அது தடை பண்ண முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் அழைக்கப்பட்டது. உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் அழைக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்யவே அவர் அழைத்திருக்கிறார். வேதம் இப்படியா சொல்லுது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்று தேவ பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிறே, கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தவே உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். முதலாவது, அவர் எங்கேயோ இருக்கும்போதே அழைக்க முடியும் என்றால் அவருடைய சமூகத்தை விட்டு ஒன்றுத்துக்கு பயனில்லை. நீங்கள் அநேகர் நினைக்கலாம், அநேகர் சொல்லலாம், நான் பலவின என்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? என்னை கொண்டு ஆண்டவர் என்னை அழைத்துட்டார். ஃபஸ்ட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இந்த அழைக்கப்பட்ட என்னை பயன்படுத்த முடியுமா? வேதம் இப்படியா சொல்கிறது, நான் பலவீனன் என்று சொல்லவான், பலவான் என்று சொல்லும்படியா கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலவீனரை வெட்கப்படுத்தும்படி, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனம் உள்ளவர்களை சொல்லுங்க, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்ராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். நல்லா கவனிங்க. அழைப்பு எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்குதுன்னா, வயது முக்கியம் இல்லை, நீ செஞ்ச பாவன்றது முக்கியம் இல்லை. நான் முன்னாடி பாவம் செஞ்ச என்னை அழைப்பாரா, நான் முன்னாடி ஒரு அக்கிரமம் செஞ்ச என்னை அழைப்பாரா, இந்த பாவி மேலே அவர் கண்ணோக்குவாரா? அப்படி இல்லை. கர்த்தர் உன் மேலே முன்குறித்த அழைப்பு வைத்திருந்தால் அது மாற்ற முடியாது. உன்னை எப்படியாவது கர்த்தர் கொண்டு வர. ஆமென். ஹல்லேலூயா. மோசேவோடு பார்வோனுடைய சேனைகள், பார்வோனுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக, என்னை கவனித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக பிறக்கும் குழந்தைகளை என்ன பண்ணுறான், சங்கரிக்கபடியாக சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பிறக்கிற குழந்தை ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவன் சாகடிக்க திட்டம் போடுகிறான். ஆனால் இந்த மோசேவை கர்த்தர் காத்து அவனை பார்வோன் வீட்டிலே வளர செய்து அவனை பெரியவனாக்கும் போது ஒரு எகிப்தினை வெட்டி போட்டு பயந்து ஓடிய, யாரே சொல்லுங்க, பயந்து பார்வோன் அவனுடைய செய்தியை கேட்டு இவனை அடிச்சு இவனை என்னவோ நம்மளை பண்ணிடுவான், நம்மளுக்கு எதிராக பண்ணிடுவான் பயந்து ஓடிய இந்த மோசே, அவன் அங்கேருந்து ஓடும்போது 40 வருடம் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். 80 வயது உடைய மோசேவும் மந்தவாயும் திக்குவாயும் கொண்ட மோசேவை என் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால், தேவ பிள்ளைகளை அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை கொண்டு என் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு மந்தவாயும், ஆண்டவரே நான் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னால் முடியுமா, எனக்கு இவ்வளோ நான் பலவான் இல்லை, நான் மற்றவங்கள மாடி இல்லை, நான் மற்றவங்கள மாடி செய்தி பேச முடியாது, மற்றவங்களோட வார்த்தையை பேச முடியாது, மற்றவங்கள மாடி ஜெபிக்க முடியாது, மற்றவங்கள மாடி துதிக்க முடியாது, இல்லை என்னை கொண்டு எப்படி மோசே மந்தவாயும் திக்குவாயும் கொண்டவனை கொண்டு 60 சோதரம் லபா சந்தலர் 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்த கூடுமானால், 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தக்கூடும் என்றால் உங்களை கொண்டு என் தேவன் வழி நடத்த அநேகரை பயன்படுத்த முடியும்.
ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை கொண்டு என் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென். ரீமானா ஷாண்டாலி ரியாந்தோலோ ரீபா ஹல்லாரி யாந்தரா. ஒரு மந்தவாயும் ஒரு மோசேவை கொண்டு 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்த முடியும் என்றால், அவன் சொல்லுகிறானே, அப்பா நான் பேச முடியாது, நான் மந்தவாயும் திக்குவாயும் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லுறானே, அவனை கொண்டு மோசேவை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார்கள் என்றால், கர்த்தர் அறிந்த தேவ பிள்ளைகளை உங்களை கொண்டு அவர் பயன்படுத்துவார். மோசே மேலே ஒரு அழைப்பு இருந்ததுமா, மோசே மேலே ஒரு அழைப்பு இருந்தது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து முற்செடியில் தோண்டும்பொழுது அந்த அழைப்பு அவனுக்கு காண்பித்தது. இன்றைக்கி கர்த்தர் எத்தனையோ நாள் உங்களுடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் விலகி ஓடி இருக்கலாம், என்னால் முடியாத ஆண்டவரே, இது எப்படி என்னால் செய்ய முடியும், என்னால் எப்படி இந்த அழைப்பு உறுதிப்பட முடியும், எப்படி ஆபிரகாம் எங்கேயோ இருக்கும்போது அவனை அழைத்து ஆசீர்வதித்தாரு. மோசே வனாந்தரத்தில் ஆடி மேய்த்து கொண்டிருக்கும்போது அவனை அழைத்து நான் அழைத்த தேவன். அவர் வேதம் இப்படியே சொல்கிறது, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று. அவருடைய நாமம் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று. அப்போ இருக்கிறார் அவர், நேற்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார். உன் மேலே வைத்த அழைப்பு என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனத்தை அப்படியே வாசிங்க. 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த மோசே சொல்றான், ஆண்டவரே நான் மந்தவாயும் திக்குவாயும் ஊமையனா இருக்கிறேன், என்ன நீங்க எப்படி பயன்படுத்த முடியும் கேட்கும்போது அவர் சொல்றார், வாயை உண்டாக்கினவர் யார்? நீங்க சொல்லுங்க, வாயை உண்டாக்கினவர். நாங்கள் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சொல்லணும், வாயை உண்டாக்கினவர் யார்? செவியை உண்டாக்கினவர் யார்? கண்களை உண்டாக்கினவர் யார்? நாவை உண்டாக்கினவர் யார்? அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த முடியும் என்றால் யார் அதை தடுக்க முடியும்? அவர் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க முடியும் என்றால் யார் அதை தடுக்க முடியும்? கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த 120 பேரை அழைத்தார் என்றால், இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் அவர் உங்களை உயர்த்துவதற்காகவே. அந்த அழைப்பு உண்மை உள்ளது. சொல்லுங்க, என் அழைப்பு உண்மை உள்ளது. அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், முதலாவது எங்கேயோ திரிந்து எங்கேயோ அலைந்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை எப்படி என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, நான் பலவீனம் உள்ளவன், நான் ஒன்றுத்துக்கும் பேச முடியாதவன், நான் மந்தவாயும் ஊமையா இருக்கிறேன், வளருகிறவன், பார்வோனுடைய பட்டயத்துக்கு பயந்து ஓடினவன், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேவை என் தேவன் பயன்படுத்தி அவன் மேலே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்னும் வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறோம், எப்படி வாழறோன்னு தெரியாமல் இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்குதா நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டு சொல்ல, வனாந்தரம் இருக்கிற உனக்கு தான் அந்த அழைப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், எனக்கு பேச முடியலை, மந்தவாயும் ஊமியனாக இருக்கிறேன், என்னால் திக்குவாயனாக இருக்கிறேன் நீங்கள் சொல்லலை. ஆண்டு சொல்ல, அவர் சொல்லலை. வாயை உண்டு பண்ணினார் அவர், கண்ணை உண்டு பண்ணினார் அவர், உன் மேலே அழைப்பு வைத்திருக்கின்றால் உன் வாயில் அவருடைய வார்த்தையை வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி வாயின் கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை எத்தனையோ பேர் இதை கேட்கிறீர்கள், உங்களுடைய வாயில் அவருடைய வார்த்தை வைக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கிறது எல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் அழைப்பு உறுதி உள்ளது. சொல்லுங்க, அழைத்த தேவன் மாறுவதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டது தேவனுக்காக. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டது தேவனுக்காக. என் அழைப்பு உறுதி உள்ளது, அது மாறாதது. நீ வேணா ஓடிடலாம், பட்டயத்துக்கு பயந்து வனாந்தரத்தில் 40 வருஷத்தில், நீ 80 வயதில் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்த முடியும் என்றால், இதோ வாலிப கழுகுள்ள பிள்ளைகளாக இருக்கிற கழுகை போல பலனுள்ள வாலிப பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க முடியும். உங்களை கொண்டு அநேக ஜனங்களை வழி நடத்த முடியும். இஸ்ரவேல் 6 லட்சம் ஜனங்கள். எத்தனை ஜனங்கள்? 6 லட்சம் ஜனங்கள். ஒரு மந்த வாயனும் ஒரு பேச முடியாத திக்கு வாயின் இருக்கிற மோசே
பயன்படுத்தி வழி நடத்த முடியும் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவர் அழைப்பு மாறாதுக்கு சொல்லுங்க, என் மேலே உள்ள அழைப்பு, சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் மேலே உள்ள அழைப்பு மாறாதவை. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. நான் வழி விலகி ஓடினாலும் அது மாறாதவை. ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு தகுதி பார்த்து வரத்தல்ல, ஆண்டவருடைய அழைப்பு பலத்தை பார்த்து வருவதல்ல, ஆண்டு உங்களை முன்குறித்ததுனால அந்த அழைப்பு இருக்கிறது. ஆமென். கிதியோன் ஜனங்களுக்கு பயந்து ஆலயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கோதுமையை அடித்து கொண்டு இருக்கிறான். பயந்து இருக்கிறவன், நல்ல கேளுங்க, பயந்து இருக்கிறவன். இவன் மேலே ஒரு அழைப்பு இருக்கும்போது பலவானே என்று கர்த்தர் அழைக்கிறார், பலவானே என்று கர்த்தர் அழைக்கிறார். இவன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. இவனை கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சிக்கும்படியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாகவும் நியாய விசாரிக்கும்படியாகவும் ஒரு பயந்த கிதியோனை கர்த்தர் வழி நடத்த முடியும் என்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் உங்களுடைய அழைப்பை, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்க, எத்தனையோ பேர் உங்களுடைய அழைப்பை அறியாமல் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உங்களை கொண்டு என் தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு கிதியோனை பயன்படுத்த முடியும்னா உங்களை அவர் பயன்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, நீ விலகி ஓடினாலும் அந்த அழைப்பு உன்னை விட்டு மாறாது. சொல்லுங்க மூன்றாவது. முதலாவது எப்படி? முதலாவது காரியம், முதலாவது வார்த்தை என்னவென்றால், உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ரெண்டாவது காரியம், நீ பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றி உன்னை அழைத்த அழைப்பு மாறாதது. ஆமென். மூன்றாவது, உன் அழைப்பை விட்டு நீ ஓடியே போனாலும் அந்த அழைப்பே மாறாது. சொல்லுங்க, நீ அழைப்பை விட்டு வழி விலகி ஓடினாலும் மாறாது. ஏன்னா உன் மேலே ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. ஆமென். நல்லா கவனித்து கொள்ளுங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது, அது என்னைக்கும் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஷாலா ரியான்டோலோ ரிபா ரமா கமா ரியான்டோலோ ரிபா ஷாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அப்பொழுது யோவான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, அவனுக்கு கொடுத்த அழைப்பு என்னன்னா, நினிவே பட்டணங்களை போயிட்டு எச்சரிக்கும்படியாகவும் நினிவே பட்டணங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லும்படியாகவும் யோனாவை கர்த்தர் அழைத்தார். ஆனால் இந்த யோனா என்ன பண்ணுறான்னா, எங்கே வர்றான்? ஆண்டுடைய சமூகத்தை விட்டுட்டு நினிவேக்கு போக சொன்னால் தர்ஷித்துக்கு போகிறான். உங்ககிட்ட ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்டு, நல்லா கவனித்து கொள்ளுங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு செக் லீஃபை கொடுத்துட்டு, 10 லட்ச ரூபாய் செக் லீஃபு, உனக்கு நான் சகல வசதியும் ஏற்படுத்தி உன்னை நான் யூஎஸ்க்கு போக சொன்னால் நீ எங்கே போகிறேன்னா துபாய்க்கு போகிற. உன் அழைப்பு எங்கே இருக்குதுன்னா யூஎஸில் இருக்குது. யூஎஸில் உனக்கு நான் அழைப்பு வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ யூஎஸ்க்கு போ, இந்த செக் லீஃபை போயிட்டு அவங்க கீழே கொடு. இது நான் யார் கையிலையும் கொடுக்காம நான் லெட்டரில் அனுப்பாமல் உன்னை நம்பி அனுப்புகிறேன்னா, உங்ககிட்ட ஒரு காரியத்தை வச்சு அனுப்பியிருக்கிறேன்னா நீ எங்கே போகணும்? நீ எங்கே போனா? யூஎஸ்க்கு போனா. இவர் எங்கே போகிறாரு? யோனா துபாய்க்கு போகிறாரு. அநேகர் அப்படி தான் கர்த்தர் கொடுத்த அழைப்பை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த நல்ல சுகமளிக்கிற ஊழியம், பிரசங்க ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், இவாஞ்சலிஸ்ட் ஊழியம், இந்த மாதிரி அழைப்பை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்த சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? போகிற இடத்த மாற்றி மேற்கே போக சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? வடக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நீதி பாரராக இருக்கிறார். ஆமென். நீ எப்படி ஓடினாலும் அவருடைய அழைப்பு, சொல்லுங்க, அவருடைய அழைப்பு மாறாதவை. அது என்றும் மாறாதவை. இவன் நினைவேக்கு போக சொன்னால் இவன் எங்கே போகிறான்? தர்ஷத்துக்கு போகிறான். அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இப்படி தான்.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா என்னும் போது ஃபங்க்ஷனுக்கு போகிறது. உன் அழைப்பு என்னன்னு தெரியாமல் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டேஷன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இதுனா பேங்க்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்கே போகிறது. சரி, ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருன்னா அப்போ தான் வேற ஒரு வேலையை வைத்து கொள்ளுறது. உன் அழைப்பு என்னன்னு தெரியாமல் நீ எங்கேயோ அமெரிக்கா போகிற, நீ எங்கே போயினுக்கிற? துபாய்க்கு போயின்னு இருக்கிற. இந்த யோனாவும் அப்படி தான். நீ இப்படி வேணால் போகலாம், அவரு போகிற தேவன் அல்ல. வேதம்படி அவர் பொய் சொல்ல அவர் மனிதரும் அல்ல, மனமாற அவர் மனபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மாறலாம், அவர் மாற முடியாது. சொல்லுங்கள், நான் வேணா மாறலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், நான் வேணா மாறலாம், அவர் மாற மாட்டார். அவர் என் மேலே வெளிச்சமாக இருக்கிறாரு, அவர் அழைப்பு என் மேலே பிரகாசமாக இருக்கிறது. ஆமென். அந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஒரு அழைப்பு இருந்ததுமா. அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது பேதுரு மேலே ஒரு அழைப்பு இருந்ததுமா, பவுல் மேலே ஒரு அழைப்பு இருந்தது, உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்லி என் மேலே ஒரு அழைப்பு இருக்குது பாஸ்டர், இத்தனை நாள் நான் வந்திருக்கிறேன், நான் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பம் விடுதலை ஆகும்படி கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். ஆமென். ஒருத்தருக்காக நான் அன்பு செலுத்தும் போது, அவங்க அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பு காட்டும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம் மாறுபடி கர்த்தர் என் மேலே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், என் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. இது கொஞ்சம் ஷார்ப் ஏற்றுங்க வச்சோம் ஒரு மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழைப்பு மாறாதவை. இப்போ யோனாவை கர்த்தர் என்ன பண்ணார், நினைவேக்கு அனுப்பும் பொழுது இவன் தர்ஷத்துக்கு போகும்போது நீ எப்படி போனாலும் அந்த அழைப்பு மாறுமா? மாறாது. காற்று, பெருங்காற்று அடிக்கப்படுகிறது, கடல் கொந்தளிப்பு ஆகிறது. மனுஷனுடைய அழைப்பு, அவருடைய தரிசனத்தை மீறி நீ எங்கே நடந்தாலும், எப்படி போனாலும், நீ எப்படி வாழ்ந்தாலும் அந்த அழைப்பு மாறாது. அவர் உன்னை அழைத்து உன்னை நடத்தணும்னு திட்டம் வைத்துட்டார். நீ எங்கே போனாலும் அது நடத்தும். ஆமென். அவன் கப்பலுக்கு அடியில் போய் அடித்தட்டில் படுத்திருந்தாலும் காற்றடித்து அலை அடித்து மீன் வாயில் போயாச்சு அவருடைய இடத்துக்கு அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த அழைப்பு அப்படிப்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த அழைப்பு அப்படிப்பட்டது? என் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. நான் என்னை குறித்த ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். 2010 எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க, பெரிய விபத்து. நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற 8 நாளில் இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோதான், இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் அவ்வளோதான், முடிஞ்சிடும், இவர் சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 99% சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம். என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட எங்களுக்கு அந்த இதில் பஸ்ஸில் என்னை கொண்டு போகிறாங்க. எங்கள் அம்மா மடியில் நான் படுத்துட்டு இருக்கிறேன், சீட்டில் நான் படுத்துட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, எங்கள் அப்பா பதட்டமாக இருக்கிறாரு, எங்கள் அம்மா அப்படியே பார்த்துருக்குறாங்க. எனக்கு லிவரில் அந்த ஹேண்ட்பேர் குத்தி ரத்தம் உள்ளே போயிட்டே இருக்குது. பக்கத்தில் உட்காந்து ஒரு மனுஷன் சொல்கிறான், எங்கள் அம்மா கண்ணில் தண்ணி ஊற்றுருக்குது, அம்மா அழுவாதம்மா. அவன் சொல்கிறது அவன் மனுஷனுடைய திட்டம், என் ஆண்டுடைய அழைப்பு வேறு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொல்லுகிறான், நடக்கிறது தான் நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பயமாயிருச்சு. ஒரு பக்கம் எனக்கு மூச்சு திணறுது, இழுக்குது ஏதோ ஒன்று. போயிட்டு வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் எதுவும் சொல்ல முடியாது, இவனுக்கு குறித்து எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுறாங்க. வென்டிலேட்டர் வைக்கிறாங்க, என்னென்னவோ போய் ப்ராசஸ் போயின்னு இருக்குது. எங்கள் அம்மா என்னுடைய பாதத்தை அருகே உட்காந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா நினைவு இருக்கிறது எனக்கு. நான் கண் முழிக்கிறேன், வலியோடு துடித்து கொண்டிருக்க, ட்ரிப்ஸே இருக்கிறது. அவங்க அந்த கண்ணில் அப்படியே சைட்லேருந்து அவங்கள பார்க்குறேன், என் கண்ணில் தண்ணீர் ஒழுகுது. அவங்க அழுகுறாங்க, என் ஜீவனை ஆண்டவரே ஜீவனை மீட்டு கொடுங்க, ஜீவனை மீட்டு கொடுங்க, ஜீவனை மீட்டு கொடுங்கன்னு. சின்ன வயசுல என்னுடைய எங்கள் அண்ணனையும் எங்கள் அப்பா அம்மா ஊழியத்துக்கு தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. அது பிரதிஷ்டை இல்லை, அது ஒப்பு கொடுத்ததல்ல. அன்று ராத்திரி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட்டல, ஒரு வார்த்தை குறைக்கல. நான் உண்மையாய் பேசுகிறேன். என் அழைப்பை நான் மறந்து போகலாம், அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் படுத்து கொண்டிருக்கும் போது 2 நாள் 3 நாள் 4 நாள் வலியோடு துடித்து கொண்டிருக்கும் போது அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்வன் பொருத்தனை பண்ணிக்கோ. ஏதாவது சொல்லும் போது வழியில், அம்மா நான் ஆண்டவருக்காக என் ஜீவனை மீட்டு கொடுத்தா நான் என்ன பண்ண போகிறேன், ஊழியம் செய்கிற ஆண்டவரே அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்.
என்னுடைய தகப்பனுடைய ஊழியத்தையும் என்னுடைய சகோதரன் ஊழியத்தையும் பார்த்து ஊழியமே வேணான்னு நினைத்தவன் நான். ஊழியம் கஷ்டம், நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணுன்ட்டு நான் திட்டத்தோட வச்சிருந்தேன். அன்று ராத்திரி ஒரு ஆக்சிடென்ட், அன்று ராத்திரி நான் மருத்துவமனையில் மறித்துருவன் நீ டாக்டர் சொல்லும் போது, அநேகர் சொல்லும் பொழுது, நான் ஆண்டவரே என் ஜீவனை மீட்டு கொடுத்தா இனி நான் ஒரு டைம் மறிச்சிட்டேன், இனி நான் ஒரே ஒரு டைம் பிழைச்சிட்டேன், உமக்காக மட்டும் நான் வாழறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அவரோட சரண்டர் பண்ணேன். ஆனால் நான் யாரு? மனுஷன். அவர் பொய் சொல்ல, அவர் மனிதர் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரன் அல்ல. அடுத்தது அடுத்த நாள் என் ஜீவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த 8வது நாள் மரித்து இவனை கொண்டு வருவன்னு சொன்ன இடத்துல நடந்து வந்தேங்க. இந்த இடத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு நடந்து வந்தேன். 8வது நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே இந்த நாள் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் அவன் இந்த நாளுக்குள்ளே வீட்டுக்கு போகும். நான் பேசும்போதெல்லாம் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டு என்னுடைய அழைப்பு கர்த்தர் அறிந்து, ஏய் நீ இனி மனுஷனுக்காக வாழ்கிறவன் அல்ல, கர்த்தருக்காக வாழ்கிறவன், நான் உன் மேலே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறேன். மந்த வாய் மோசேவை கொண்டு நான் பயன்படுத்த முடியும் என்றால், பலவீனம் உள்ள பையனே உன்னை கொண்டு நான் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பலவீனம் உள்ள யாப்பேஸ் உன்னை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். எழுந்து நடந்து வந்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எழுந்து நடந்து வந்து நான் யாரு? மனுஷன். என் சுயத்தில் பிறகு தான் வாழ முடியும், இடறி விட தான் முடியும். நல்லா ஆகிட்டேன். ஒரு வருஷம் அப்படியே தாங்கி நடந்தேன். அடுத்த வருஷம் அப்படியே அவ்வளோதான், ஃபுல்லாக பலன் வந்துச்சு. என் அழைப்பை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டு வேலை உலக வேலை நான் தான். நம்மளுக்கு அப்படியே தாக்கம், ஆசை. அண்ணனை மாதிரி கஷ்டப்பட்டு, அப்பாவை மாதிரி கஷ்டப்பட்டு, ஊழியம் வேணாம், நம்மளுக்கு போய் சம்பாரிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகலன்னு அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு அப்படியே சின்சியரிட்டியாக அந்த வேலைக்கு உண்மையாக செய்திருந்தேன். என் அழைப்பு என்ன பண்ண? மறந்துட்டேன். ஆண்டவருக்காக நான் என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தேன்? ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். ஊழியம் செய்யாமல் போயிட்டு உலகத்தின் பிரகாரமான காரியம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை படுத்து கொண்டிருக்கும் போது என் தேவனுடைய வல்லமுள்ள பரிசுத்த ஆவி, நான் நல்லா கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு காரியம் நடந்திருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் செய்தது எல்லாமே வித்தியாசமானது. ஆமென். ஹல்லேலூயா. தூங்கி கொண்டு இருந்தவனை என்னை கர்த்தர் தட்டி எழுப்பி பரிசுத்த ஆவியால் நிரப்ப செய்து, இது உனக்கான வேலை அல்ல, நீ எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட உன் அழைப்பு வேற. ஹல்லேலூயா. அழைப்பு மாறாதுதுங்க. ஆமென். முதல்ல வேலைக்கு போயிட்டு ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்து பைபிள் காலேஜுக்கு போயிட்டு படித்து கொண்டு கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டு அவருடைய ஊழியத்தில் இன்று நான் நின்று அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ண, வேலையில் இருக்கும்போதே ஆண்டவர் பேச ஆரம்பித்துட்டார். இதுக்கு மேலே புரியுது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது சாட்சியாக தான், மெசேஜில் தான், தேவ செய்தி தேவ பிள்ளைகளை தானே கொடுக்குறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடமைக்குன்னு சபைக்கு போகிறவனாக இருந்தேன். உங்களை போல சிலரை போல இந்த சபையிலும் சிலர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கெல்லாம் அம்மா அடிச்சிருவாங்க, சபைக்கு போ. கரெக்டாக போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக ஆராதனைக்கு போவேன், செய்தியை கேட்பேன், துதி ஆராதனை கேட்பேன். வீட்டுக்கு வந்து அம்மா வந்துட்டேன். என் உள்ள உடஞ்சி போகலை. அம்மா சொன்னாங்க சபைக்கு வரேன். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு பாருங்கள், நான் எப்படி போனாலும், எப்படி கீழே விழுந்தாலும், எப்படி நான் மறுதளித்து போனாலும் உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குதுன்னா, அந்த யோனா ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்பொழுது மீனை கொண்டாவது அவனை கொண்டு என் தேவன் பயன்படுத்த முடியும் என்றால், இந்த யாப்பேஸ் எப்படி ஓடினால் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அவருடைய சமூகத்தில் நின்று இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனாவும் இப்படி தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு எங்கே போக சொன்னேன், எல்லோரும் கவனிக்கிறீங்களா பார்க்கலாம். எங்கே அவனை கொண்டு போகினாரு? நினைவேக்கு போக சொன்னால் தர்ஷத்துக்கு போனான். உங்களுடைய பிரகாரம் அமெரிக்காவுக்கு போக சொன்னால் அவன் எங்கே போகிறான்? துபாய்க்கு போகிறான். நீ இன்றைக்கி நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, நீங்கள் துபாய்க்குனா போங்க, ஜெர்மன்னா போங்க, லண்டன்லாம் போங்க, இங்கிலாந்துலாம் போங்க. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குதுன்னா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீ எங்க கடலுக்கு அடியிலையா போற, இரு உன்னை மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள உன்னை நிற்க வச்சு, அவன் அவ்வளோ நேரம் நல்லா தூங்கி இருந்தவன், நல்லா உறங்கிருந்தவன் மீனுக்குள்ள வந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் அழைப்பு அப்படிதான் இருக்கு. நீ எங்கேயோ இருக்கும்போது நல்லா சொகுசாக தூங்கி கொண்டிருப்ப, எங்கேயோ இருக்கும்போது நல்லா உறங்கி கொண்டிருப்ப. அவர் அழைக்கும் பொழுது நீ முழங்கால் படையும் பொழுது தான் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். என் அழைப்பு எப்படி உறுதியாச்சுன்னா, இன்றைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கூட பேசும்போது அந்த அழைப்பு ஒன்று எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் ப்ராப்பர்சி ஹீலிங் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. என்னை சின்ன வயசுலேருந்து இங்கே பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு ப்ரேயருக்கு, அமாவாசை ப்ரேயருக்கு, ஜெப ஆராதனைக்கு என்னை கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சு பாட்டு கொடுப்பார். பாட்டு பாடு வர்ஷிப் பண்ணுண்டு. எனக்கு அப்போ தெரியாது என் அழைப்பு என்னன்ட்டு. இப்போ எனக்கு தெரியும். பிசாசுலாம் அந்த அடி வெட்டுன்னு வெட்டிடும். ஹல்லேலூயா, ரிபாலா சன்னாரா. இப்போ மாந்திரிகம் பிசாசாவது செய்வனை கட்டுவாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாமே ஓடிடும். வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்க இந்த சபையில் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கும் போது பிசாசெல்லாம் என்னை நோக்கி ஓடி வந்துக்குது. மைக்கை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஓடிடுவேன். சின்ன பையன், எனக்கு தெரியாது என்னடா இது நம்மளை நோக்கி ஓடியாருதுன்ட்டு. ஒரு டைம் நடந்தா பல டைம். இன்னைக்கு தெரிஞ்சு பிசாசு என்னை நோக்கி ஏன் ஓடுதுன்னா, நான் அவங்களை அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால என் அழைப்பு அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அது என் மேல அவ்வளோ கோவம் இருந்திருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விலகி போனாலும் உன்னுடைய அழைப்பு மாறாது. நீங்க சொல்லுங்க, நான் விலகி போனாலும் அழைப்பு மாறாது. நினைவே ஜனங்கள் 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியாக யோனாக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு அழைப்பையும் கொடுத்து இருக்கும்பொழுது அவன் விலகி போனாலும் அதே யோனாவை கொண்டு ஒரு மீனை கொண்டு அவனை பயன்படுத்த என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த அழைப்பை விட்டு நீ எங்கேயோ போகினாலும் ஒரு மீனை கொண்டு உன்னை மீட்டு தன் கொடுத்த அழைப்பை நிறைவு செய்யும்படி கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உற்சாகமா இப்ப சொல்லுங்க. முதலாவது, நான் யார் என்று அறியாத போது ஆபிரகாமை போல கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். இரண்டாவது, நான் பலவீனம் உள்ளவன் என்று அறிந்த போது கர்த்தர் என்னை கூப்பிட்டு அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நான் அவருடைய அழைப்பை விட்டு விலகி ஓடினாலும் அவர் என்னை கொண்டு வந்து அந்த அழைப்பில் உறுதிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அழைப்பு உறுதியானது? நான்காவது அழைப்பு எப்படிப்பட்டது என்றால், மனிதன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு அழைப்பில் உறுதி உள்ளவராக இருந்தார்கள். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் அவனை அழைத்தார். ஆமென். ஆபிரகாமின் நிமித்தம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கும்படியாக, யாரு, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமை அழைத்தார். அடுத்தது, ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஜனங்களை அழைக்கும்படியாக மோசேவை அழைத்தார். பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மனம் திரும்பும்படியாக யாரை அழைத்தார்? யோனாவை அழைத்தார். இந்த தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு உங்களை கர்த்தர் அழைத்ததற்கு சில திட்டங்கள் இருக்கிறது. நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தெரியுமா? இந்த தேசத்தை அசைக்கும்படியாக உங்களிடத்தில் ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்கள் பட்டணங்களை அசைக்கும்படியாக ஒரு அழைப்பு இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் இடறி விழாதபடி நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அழைப்பு இருக்கிறது. உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்க. இத்தனை நாள் நீங்க யோனாவை போல வழி மாறி போனாலும் இன்றைக்கு உறுதிப்பட, நான் தான் தர்ஷித்துக்கு போய் கொண்டிருக்கிறேனா, அப்ப என்னுடைய அழைப்பு நினைவுக்கு இருக்கிறது. நான் தேசத்திற்காக பாரமாய் ஜெபிக்கணும். சொல்லுங்க, எத்தனை நான் தேசத்துக்காக பாரமா ஜெபிக்கணும்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த இந்திய தேசத்துக்காக நான் பாரமா இன்னைக்கு ஜெபிக்க போறேன்? என் அழைப்பு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்திற்கு சாபத்திற்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க? அவங்களுக்காக நான் பரிந்து பேசி மோசேயை போல வனாந்திர வழியாய் கானான் என்று பிரவேசிக்கும் தேசத்திற்காக அந்த அழைப்பு என் மேல இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல கர்த்தர் என்னை அழைத்து, இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாளைய தினம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா, நாளைய தினம் என்ன தெரியல. ஆபிரகாமுக்கு நாளைய தினம் என்ன தெரியல. ஆனா அவன் கல் தேரில் இருக்கும்போது நாளைய தினம் என்னன்னு தெரியாத அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை பெரிய ஜாதி ஆக்கினார் என்றால், உன் கையில் எதுவும் இல்லாத போது கர்த்தர் உன்னை அழைத்தார் என்றால் உன்னையும் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உன்னையும் பெரிய ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். ஹல்லேலூயா. நான்காவது
தகுதியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:10. அதற்கு ராஜா 1 சாமுவேல் 16:10. 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அடுத்து 12 வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த தாவீது ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை பசங்க? 7 பேரு. சாமுவேலை கர்த்தர் அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக, தேசத்தின் ராஜாவாக்கும்படியாக, அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி உற்சாகமா இருங்க. அப்ப சாமுவேல் போயிட்டு மனுஷன் பார்க்கிற விதமா உயரமும் விசாலமா இருக்கிறவனை பார்த்து, இவனா அப்படின்னு போது கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நோ. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நோ. அடுத்த ஆளு கூப்பிடுறாங்க. அடுத்த ஆளு நோ. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சேர்ந்து மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கோரஸா சொல்லுங்க. மனுஷனோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த சாமுவேல் முகத்தை பார்க்கிறான். இவன் வஸ்திரமா, இவன் அழகா இருக்கிறான், இவன் உயரமா இருக்கிறான், இவன் நல்லா மசில்ஸ் நல்லா பெருசா இருக்குது, இவன் நல்லா திடகாஸ்திரமா இருக்கிறான். இவன் தான் யாராக்கணும்? ராஜாவாக்கணும். கர்த்தர் சொல்லுகிறான், நோ, இவன் இல்ல. அடுத்த ஆளு இல்ல, அடுத்தது இல்ல, அடுத்தது இல்ல. இவன் ஒவ்வொரு டைம் சாமுவேல் ஒருத்தர் ஹைட்டா பார்க்கும்போதோ இவன் நல்லா வளர்ச்சியா இருக்கிறான், இவன் தான் ஆண்டவர் சொல்ற. இல்ல, ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா பலசாலியா இருக்கிறான், இவன். ஆண்டவர் சொல்றானோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய தகுதி பார்த்து அவர் அழைக்கல, உங்களுடைய பலவீனத்தை பார்த்து அவர் அழைக்கல. சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்தை பார்த்து கர்த்தர் நான் அழைக்கல. நான் கருப்பாகிறேன், சிவப்பாகிறேன், குட்டியாகிறேன், ஹைட்டாகிறேன், கண் தெரியல, வாய் பேசல, செவிடாகிற, அப்படி இல்ல. மனுஷ முகத்தை கர்த்தர் உன் இருதயை பார்த்து உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் வனாந்திரத்தை கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். அவன் மேல அந்த அழைப்பு இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கூட்டி 7 பேரையும் கூப்பிடும் போது சாமுவேலுக்கு, நானா விட என்னப்பா இவ்வளோ பேர், நான் நினைச்சிருக்கல, நான் அந்த இடத்துல இருந்தா இத்தனை பேரை இப்படி அழைச்சேன், இவங்கெல்லாம் இல்லாம இவன் என்ன குட்டையா குள்ளமா இருக்கிற, இவனை பார்த்தா நீங்க அழைத்திருக்கிறீங்க. அதுதான் அநேகரான புறக்கணிக்கப்படும் போது உங்களை யாரெல்லாம் ஒதுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் உங்களை அழைப்பு உறுதிப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? யாரெல்லாம் மதிக்கப்படாமல் உங்களை துரத்தி உங்களை புறம்பா தள்ளி இருக்கிறாங்கன்னா நீங்க அப்பே உறுதிப்படுத்த, கர்த்தர் என் மேல விசேஷமான அழைப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்ல முடியும்? கர்த்தர் என் மேல அழைப்பு வைத்திருக்கிறார். ஆமென். குடும்பம், உறவுகள், நண்பர்கள், நெருங்கின எல்லாம் உங்களை வெறுத்து உங்களை ஒதுக்குறாங்கன்னா, நல்லா அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறீங்களோ கையை தட்டி சொல்லிடுங்க, என் மேல கர்த்தர் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார், என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். பயந்து ஓடி போன மோசே மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டு கொடுத்த திட்டத்தை வைத்து ஓடி போனவன் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் என்றால்,
குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட தாவீது மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் என்றால், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது மேல ஒரு அழைப்பு வைத்துக் கொண்டிருந்தால், கர்த்தரே எனக்கு வெளிச்சம், அவரே எனக்கு கேடகமாய் நம்பியிருக்கிற உங்கள் மேல ஒரு அழைப்பு அவர் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அநேகரின் பேர் உன்னை அதிகாரி வைக்கும்படியாகவும், அநேகர் ராஜாக்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தும்படியாக வேதம் இப்படியாக சொல்கிறது. அவர் எளியவனை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவரை செய்கிற அழைப்பு. வசந்தத்துக்கு ஒரு மாதிரி பத்து பத்து நடிக்குது. ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பேஸ் வைக்க வேணானே, கம்மி பிரச்சனை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. அந்த அழைப்பு உங்களுக்குரியது. ஆமென். எதுவே சொல்ல முடியும், தாவீது போல நான் ஒதுக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது என் மேல. பேஸ் வைக்க வேணாம் சொன்னேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா கை சொல்லி சொல்லுங்க, என் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, என்னை கர்த்தர் நடத்த போகிறார். முதலாவது இப்ப சொல்லுங்க, இப்ப இன்னொரு சொல்லுங்க. முதலாவது ஃபர்ஸ்ட், நான் எங்கேயோ இருக்கும்போது கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். ஆமாங்க, நம்ம ரட்சிக்கப்படாத போது கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆபிரகாமை போல. இரண்டாவது, நான் பயந்து எனக்கு பலவீனமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தாது சொல்லும் போது கர்த்தர் என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். இங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே நான் பலவீனம், என்னை எப்படி மந்தவாய் மோசையை கொண்டு தான் கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால் உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நான் அழைப்பை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த திட்டத்தை விட்டு நான் ஜெபிக்காம வேதம் வாசிக்காம சபைக்கு போகாம ஏதோ ஒரு காரியத்தில் நான் இடறி போயிருந்தா கூட என்னை நீங்க அழைத்து பயன்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஏனென்றால் என் அழைப்பு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. நான்காவது, நான் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய அழைப்பு அதை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தர் என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. ஹல்லேலூயா. யாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக எல்லாம் கண்களை மூடி, உங்க அழைப்பு எத்தனை பேர் இந்த அழைப்பை உறுதியா பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. மனிதர் அடித்த கரங்களோ ஒன்றோ இரண்டோ என்னை தொடங்க செய்ததே, மனிதர் அடித்த கரங்களோ ஒன்றோ இரண்டோ நீ எனக்காக திறந்தது ஆயிரம் ஒன்றோ, உடைக்கப்பட்டு உன்னை விட்டு ஓடி என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்கிறே, மனிதர் அடித்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீ எனக்காக திறந்தது ஆயிரம் ஒன்றோ, உடைக்கப்பட்டு உன்னை விட்டு ஓடி ஒளிந்தோ என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்கிறே, எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே, கர்த்தாவே உம்முடைய அழைப்பு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி உம்முடைய அழைப்பு எங்களை நடத்தட்டும், எங்களை கனப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். சங்கீத பகுதி வாசி